வணக்கம் உறவுகளே. இது வத்திக்கான் தேவாலயத்தின் மணிமூசை இப்போது ஒலிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பூசை நடக்கின்றது. அந்த மணிமூசை நல்லபடியாக காதை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் அந்த வத்திக்கான் தேவாலயத்தின் அருள் கிடைக்கட்டும். இப்போது நாங்கள் இந்த வத்திக்கான் தேவாலயத்தில் இருந்து இந்த காணொளியை நான் காட்சிப்படுத்தி உங்களுக்கு தருகின்றேன். இந்த வத்திக்கான் நகரம் என்பது இத்தாலி நாட்டின் ரோமில் உள்ள ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு சுதந்திர நாடாக இருந்து வருகிறது. இதன் அரசியல் அமைப்பு அதை ஆண்டு வருபவர்கள் திருத்தந்தையராக இருக்கின்ற அந்த வத்திக்கான் நகரத்தில் உள்ள அவருடைய அதிகாரபூர்வ உறைவிடமாக அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய அலுவலகம் அல்லது அந்த தலைமை காரியாலயம் அப்படி சொல்லக்கூடிய இடம் அது ஒரு அரண்மனையாகவே இருக்கின்றது. அது அரண்மனை என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் இப்போதும் அங்கே பார்த்தால் பாருங்கள், அரண்மனை போன்றுதான் எல்லா இடமும் காட்சி தருகின்றது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு அரண்மனை அல்லது ஒரு கோட்டையின் பகுதி போன்ற ஒரு காட்சியாகவும் இருக்கின்றது. அந்த ஆலயத்தின் அந்த வத்திக்கான் தேவாலயத்தின் வடிவமைப்புகளை பாருங்கள். அங்கு ரோம் எழுத்துக்களால் வைக்கப்பட்டிருக்கின்ற எழுத்துக்களும் தென்படுகின்றன. அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இப்போது நாங்கள் இத்தாலி இங்கே இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருந்த பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்களும் இங்கே வரலாம், பார்க்கலாம் இடத்தை. இதை நீங்கள் நேரடியாக காணொளி ஊடாகவும் கண்டுகளிக்கலாம். இங்கே ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் விடுமுறை நாட்களில் வருகின்றார்கள். பல நாடுகளில் இருந்து வருகின்றார்கள். இது நான் நினைக்கிறேன் உலகத்தின் ஏதோ முதலாவது பணக்கார நாடோ என்னவென்று சொல்லக்கூடிய இது ஒரு சிறிய இடமாக, ஒரு சிறிய நகரமாகத்தான் இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்த வத்திக்கான் என்ற இடம் பார்த்தீங்கள் என்றால் ஒரு 44 பரப்பளவு 44 ஏதோ 108 ஏக்கர் அப்படி ஏதோ அப்படி நினைக்கிறேன். என்னென்றது எனக்கு சரியாக தெரியல. கணக்கெடுக்கிற அதுகின்றபடி ஒரு பெருந்தொகையான மக்கள் அங்கே இல்லை, ஒரு சிறிய தொகையான ஒரு மக்களை கொண்ட ஒரு இடமாகத்தான், நாடாக, ஒரு நகரமாகத்தான் இருந்து வருகின்றது. ஆனால் இங்கே நிறைய மக்கள் அல்லது அந்த கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் பெறுவார்கள். ஏனென்றால் இது பொதுவாகவே இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் இங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் தலைமை மையமாகத்தான் இந்த வத்திக்கான் நகரமே இருந்து வருகிறது என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு அங்கே வரிசையாக நின்றுதான் ஆலயத்தின் உள் பக்கமாக நுழைந்து வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பகுதியையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்நுழைந்து இப்போது நாங்கள் இங்கே உங்களுக்கு அந்த இடங்களை பார்வையிடுவதற்கு காட்சிப்படுத்தி தருகின்றோம். அதையும் பாருங்கள். உண்மையிலே இது ஒரு நல்லொரு அழகான ஒரு சிறப்பான இடமாகத்தான் இருக்கின்றது. அங்கே காவலர்களும் நிற்கின்றார்கள். எல்லா வாயில் காவலர் பகுதிகளிலேயும் காவலர்கள் நிற்கின்றார்கள். இது பலதரப்பட்ட மக்கள் அந்த ஆலயத்தின் வழிபாடுவதற்காக எல்லா மதத்தவர்களும் இங்கே அதிகமாக இந்த இடத்தை பார்வையிடுவதற்கும் அதை தங்களுடைய நேர்த்திக்கடன் அல்லது ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு போய் வர வேண்டும் என்ற அந்த ஆசைகளையும் அந்த நேர்த்திகள் அல்ல அந்த நினைவுகளை கொண்டவர்களும் இங்கே போகிறார்கள். இங்கே பாருங்கள், அந்த கிறிஸ்தவர்களுடைய இதுகள், அவர்களுடைய உருவமைப்புகள் எல்லாமே இங்கே வரைந்தும் காணப்படுகின்றன. இங்கே சிலையாக வடித்தும் காணப்படுகின்றன. பல வடிவ அமைப்புகளை கொண்ட கிறிஸ்தவ பாதிரிமாருடைய அல்லது மாதா அந்த அவைகளுடைய இதுகள் எல்லாம் இருக்கிறது. இதை பற்றி தெரிந்தவர்கள் நீங்கள் பதிவிடுங்கள். அங்கே பாருங்கள், ஜேசுவை ஒரு மாதா சுமந்து வார மாதிரியான ஒரு காட்சி அமைப்பும் இருக்கின்றது. இங்கே பலரும் காணொளி காட்சிப்படுத்துவது, புகைப்படங்கள் எடுப்பதெல்லாம் எடுக்கின்றார்கள். ஆனால் எந்த விதமான இங்கே தடைகளும் இல்லை. வேறு இடங்களுக்கெல்லாம் சென்றால் உண்மையில் இதை எடுக்க வேண்டாம், அதில் அங்கே நின்று படம் பிடிக்கக்கூடாது, காணொலிகள் எடுக்கக்கூடாது தடைகள் விதிப்பார்கள். ஆனால் இங்கே
நாங்கள் வந்த பொழுது எந்த விதமான ஒரு தடைகள சம்பாவிதங்களும் இது கிடையாது. எல்லாருமே வந்து அதிகமாக இங்கே காட்சிப்படுத்துவதும் எடுப்பதுமாக இருக்கின்றார்கள். ஆனால் காவலர்களும் வந்து அங்கே கவனித்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது அவர்கள் உதவிகள் எதுவும் தேவையான செய்வதற்கோ இடங்கள் காட்டுவதற்கு அல்ல ஏதாவது கேட்டால் பதில் கூறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எல்லா பக்கமும் வந்து நல்லொரு சுமூகம், ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகக்கூடிய நிலையாக இருக்கின்றது. மற்றது ஒரு இடத்துல வந்து இதில் இப்போ ஒரு கணிப்பொன்று கணித்திருந்தார்கள். ஒரு பிரபஞ்சத்தின் அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மாயான்கள் காலத்து கணிப்போ அல்லாத அப்படி என்னென்னு தெரியலை. ஏன்னா அந்த சூரியன் வந்தால் அங்கு நெட்டாங்க மத்திய கூடுதல் நகரக்கூடிய மாதிரியான அந்த அமைப்புகளையும் அந்த இதையும் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு துல்லியமான ஒரு சமூக கல்வி பாடத்தில் ஒரு விரையியல் படவிரையியல் சம்பந்தமான இதில் எப்படி ஒரு அதை காட்சிப்படுத்தி அல்ல அதற்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த சூரிய நகர்வு அதை வச்சு ஒரு அந்த நேர இதுகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி அதுவும் வந்து அங்கே ஒரு இடத்துல காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அதை கீழே நிலத்திலேயே வந்து அதை கீறி விளங்கப்படுத்தி சூரியன் வார பகுதி எந்த பக்கத்தால் வந்து இப்படி எவ்வளவு இது மையத்தில் அது நகர்ந்து உச்சம் கொடுக்குது அந்த நகர்ந்து பெருகுதுன்றதையும் காட்டியிருந்தார்கள். அது எல்லாருக்குமே விளங்கக்கூடிய மாதிரியாகத்தான் அந்த இதில் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான இடமாகத்தான் இருக்கின்றது பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ எல்லாரும் ஒரு இடத்துக்கு போனால் அதை தான் சொல்லுவேன் உண்மையில் வந்து வித்தியாசமாக இருக்குதுண்டு. அது ஒவ்வொரு இடத்துக்கு போய்க்குள்ள ஒவ்வொரு இடமாக ஒரு வித்தியாசம் இருக்கும். அது பாருங்கள் சூரிய கதிர் வந்து இப்படி அந்த இதுக்குள்ளாலே வந்து சூரிய ஒளி தெரியுதாண்டு. நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து உள்ளுக்கே இது ஒரு பெரிய ஒரு ஆலயத்தின் இதுக்குள்ளே தான் நிற்கிறோம். அந்த தேவாலயத்தின் அமைப்பு வந்து மிகவும் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயமாக இருக்கிறது. இங்கே வந்து நான் வேறு தேவாலயங்களுக்கு போயிருக்கிறேன். அதை உங்களுக்கு பிறகு நான் காட்சிப்படுத்தி போடுறேன். அது மாதிரி நிறைய இடங்கள்ல வேறு இடங்கள்லையும் போயிருக்கிறேன். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஆலயமாக கருதப்படுகிறது இல்லை இருக்கிறதுன்னு சொல்லலாம். நான் இன்னும் சில இடங்களுக்கு போன அதுகள் காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு போடுகிறேன். நீங்கள் யாரும் உங்களுக்கு அதில் தேவை என்று சொன்னால் எனக்கு பதிவிடுங்கள். என்ன மாதிரியான இதுகள் என்று சொல்லி நீங்கள் பதிவிட்டால் நான் அதை தருவேன். இந்த வத்திக்கானை பொறுத்தளவில் கூடுதலாக சொல்கிறவ வத்திக்கான் ஏதோ முதலாவது பணக்கார நாடும் திருப்பதி 2வது பணக்கார கோயிலும்னு சொல்கிறவ. இங்கே பாப்பரசர் அரளப்பர் சின்னப்பர் அப்படி தனக்கும் ஏதோ இங்கே வேண்ட இதன்படி தான் எல்லா இதுவும் நடக்குமாக்கும். இவர்கள் தான் கூடுதலாக வந்து அந்த இதுகளெல்லாம் தொடக்கி வைப்பார்கள் என்றும் நினைக்கின்றேன். அது என்னென்று எனக்கு தெரியலை. நீங்கள் யாரும் தெரிந்தவர்கள் வந்து தயவு செய்து பதிவிடுங்கள், எனக்கு எழுதிவிடுங்கள் என்ன மாதிரி என்று. எனக்கு இது தொடர்ந்து விளங்கவில்லை, தெரியவில்லை. அவரவருக்கு தான் அவர்கள் விளங்கும். ஆனால் நான் போக வேண்டும், இதை பார்க்க வேண்டும், காட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்ததால் அதை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் போனாங்கள். போய்த்தான் இப்போது இங்கே இதை கவனித்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் இதில் கூடுதலாக இந்தியாவிலிருந்து வந்திருந்தார்கள், பல நாடுகளில் இருந்து வந்தவர்களையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்தும் வந்தார்கள், வேறு சில மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்தார்கள். உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான இதுதான். சில இடங்களில் நாங்கள் எங்களுடைய இப்போ தேவாலயங்கள் எங்களுடைய ஆலயங்களுக்குள் சென்றாலே சில இடங்களில் தொலைபேசி புகைப்படம் எடுப்பதற்கு தடை என்று எழுதி போட்டிருப்பார்கள் அல்லது எடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே வந்து உண்மையாக வந்து இந்த பெரிய ஒரு கோயில், இந்த பெரிய ஒரு ஆலயத்தின் இதற்குள் வந்து இவ்வாறு ஒரு இதற்கும் தடை இல்லை. யாரையும் எந்த ஒரு இதுவும் சொல்லவில்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் இருக்குது என்ற மாதிரியான ஒரு வெளிப்பாட்டின் தோற்றப்பாடு தான் இங்கே காணப்பட்டது. உண்மையாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு நல்லொரு அமைதியாகவும் இருந்தது. என்னவென்றாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை இதுக்குள்ள நீங்கள் என்னவென்றாலும் செய்யலாம் அப்படி என்ற மாதிரி அவரவரே வந்து தங்களுடைய வணக்க இதுகளைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய நியத்திகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அங்கே வழிபட்டு அந்த உருவங்களையும் அந்த பார்த்து தங்களுடைய வேண்டுதல்களையும் ஏதோ தங்களுக்குள் வாய்களுக்குள் முன்முணுத்தவாறு
இதன் கொண்டு சொல்லி கொண்டிருந்தார்கள். புகைப்படங்களும் எடுத்து அதையும் காட்சிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இது ஒரு படியால் கீழே கொஞ்சம் அப்படியே இறங்கி வர வேணும். அதுக்குள்ளேயும் கீழே வச்சிருக்குது. அது அப்படியே இறங்கி அடுத்த பக்கமாக ஏறக்கூடிய மாதிரியும் வச்சிருந்தார்கள். அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த கதவு இங்கே ஆலயத்தில் அந்த பூஜை நடக்கிற நேரம் மட்டும்தான் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கதவு திறக்கும். மற்றபடி அந்த பக்கவாட்டாக ஒரு சின்ன படிக்கட்டோட கதவு இருக்குது. அதாலையும் நாங்கள் இறங்கி போகக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்குள்ளாலையும் போய் மற்ற பக்கமாக அப்படியே ஏறியும் பெறலாம். அது அங்கே அந்த பூசை எழுதுகள் நடக்கிற நேரம் தான் அது திறக்கும் என்ற மாதிரி சொன்னார்கள். ஆனால் உண்மையாக எல்லாம் மற்ற இதுகள் எல்லாமே கூடுதலாக திறந்து அதெல்லாம் வழிபடக்கூடிய மாதிரியான ஒரு இதோடு தான் இருந்தது. எல்லாருமே அந்த பூசை நேரம் தான் பெறுவார்கள் வழிபடுவார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலேருந்து அவசர அவசரமாக தங்களுடைய வேலைகளை விட்டு இதுக்கு வந்தவர்கள் அல்ல தங்களுடைய விடுமுறை நாட்கள் வந்தவர்கள் வேறு இடங்களுக்கும் போவதற்காக இதையும் பார்த்தவர்கள் உண்மையில் வழிபட்டு எல்லா இதையும் முடிச்சுட்டு போவோம்ன்றதுக்காகவும் அவர்கள் தங்களுடைய ஒரு இதோடு வந்திருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய ஒரு வேண்டுதல் அல்லது இதுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதிரியான இதுகளெல்லாம் நடக்குது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் உண்மையாக இவ்வளவு உலக நாடுகளில் இருந்தும் வேறு இடங்கள்லேருந்து இங்கே வாரார்கள் என்றால் அவர்களுடைய உபரிதரம் வச்சிருக்கின்ற நம்பிக்கை அது ஒரு எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் அமைகின்ற பொழுது இந்த இயற்கையினுடைய அந்த ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி ஏதோ ஒரு சக்தியின் இது இருக்கிறதால தான் அந்த இடத்துக்கு ஒரு பெருமிதம் அல்லது அந்த இடத்துக்கு ஒரு மகிமை அப்படி ஏதாவது ஒன்று ஏற்படும். ஆகவே இந்த இடம் அமைந்திருக்கின்றது இடமும் ஒரு பூமியின் ஒரு ஈர்ப்பு தன்மை அதிகமாக அந்த இயற்கையோட சக்தியின் இது அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த இடத்தின் இது இவ்வளவு தூரம் ஒரு பிரபலியம் அடைந்திருக்கிறதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு இதுவும் இருக்க வேணும் பாருங்க. அவையின் ஒவ்வொரு இதுகளையும் வடிவமைத்திருக்கின்றார்கள். மேல் பக்கங்கள்லையும் ஒவ்வொரு அந்த இதுகளையும் எல்லாம் வரைந்து அதை கீறி காட்டி என்னென்னன்றதை ரோம் எழுத்துலையும் அவர்களுடைய இதுகளையும் போட்டிருந்தார்கள், பதிவு செய்திருந்தார்கள். அப்போ ஒவ்வொரு பகுதிகளையும் உண்மையாக பார்க்க ஒரு மிகவும் ஒரு பிரமிப்பாகத்தான் இருந்தது. இந்த இடத்தை நான் 2ஆம் தரமும் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் போல இருக்குது. முதலும் முன்னுக்கும் இடத்துக்கு வந்துட்டு திருப்பியும் இதை காட்சிப்படுத்தி இருக்கிறேன் போல இருக்குது. எப்போதும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கலாம் என்று சொல்லியும் காண முடியாது. முன்னுக்கு இதை போய்களை காட்சிப்படுத்தி அடுத்த திரும்பி பெறும்போதும் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது போலையும் இருக்குது. என்ன என்னவென்றாலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்வதற்கு இருந்தால் எழுதிவிடலாம். பொழுது நானும் அதை பார்த்து ஏதாவது பிழசரிகள் இருந்தால் சொல்லுங்க, அது திருத்தி கொள்வதற்கான இதுகளை செய்யலாம். உங்களுடைய இப்போ இதை பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும். எனக்கு தெரிந்தது ஏதோ ஒரு அதில் போனேன் பார்த்தேன், அதில் ஒரு அதைத்தான் நான் பதிவு செய்கிறேன் காட்சிப்படுத்தி. ஆனால் உண்மையில் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்க வேணும். அல்லது அது ஏதோ ஒரு இதுதான் அது எல்லாரும் புறக்கைகளில் எல்லாத்தையும் தெரிந்து அறிந்து பிறப்பதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இதுக்கு எங்களுக்கு கிடைச்சதின் ஒரு ஒரு பாக்கியமாகவும் கருதலாம், அல்ல ஒரு வரப்பிரசாதமாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். எவ்வளவோ இடங்களை பார்த்து இடங்கள் விட்டு எவ்வளோ இடர்களை கண்டு இந்த இடத்துக்கும் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு இதுதான். மன்னார் மாவட்ட ஆயரொருக்கா எனக்கு சொல்லியிருந்தார், இந்த உலகத்துக்கு யாரால் என்ன தேவைப்படுவதோ அவர்கள் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவார்கள் என்னவென்று சொல்லி மன்னார் மாவட்ட ஆயர் திரு மன்னார் மாவட்ட ஆயரோ அவர் சொல்லியிருந்தார். ராஜப் ஜோசப் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் இப்போ இல்லை. அவரும் அவைகளும் எல்லாரும் இங்கே போயிருப்பேன் நினைக்கிறேன்.
சில நேரம் அவர் சொன்னது போல் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கான இது வந்து ஏதோ ஒரு இதாகவும் இருக்கலாம். இயற்கையோட ஏதும் ஒரு ஒரு ஈர்ப்புது ஒரு ஈர்ப்போ அல்லது ஒரு பாக்கியமோ என்னவோ ஒரு இது ஒன்று இருக்கலாம். இருக்கிறதால தான் வந்தன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் எந்த வகையில் என்னத்துக்கு நன்றி சொல்லியும் போதாது. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம், அவ்வளவுதான். இயற்கைக்கு நன்றி சொல்லலாம். இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த எங்களை தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லி போதாது. அது எல்லாத்தையும் நாங்கள் நேற்றாக இப்போ இது வந்து வெளிப்பக்கம். இப்போ நாங்கள் எங்களை உள்ளுக்கு இருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் சொல்ல போகிறோம் பாருங்க. வெளியில் வந்து இப்போ 6 மணியை கடந்திருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் வந்து வெளியில் வந்து செல்வதற்கு தயாராக இங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இப்போ இண்டை வந்து கொஞ்சம் மக்கள் அந்த ஆலயத்தின் இதுக்கு வந்த சனத்தொகை இது குறைவாக இருந்தது. பெரிய அளவான ஜனங்கள் இல்லை. இவ்வளவுக்கான ஜனங்கள் தான் இங்கே வந்திருந்தது. பெரிய அளவுக்கு இன்றைக்கு காலையில் வந்த போயிருக்கு. நாங்கள் பின்னேரம் மாலை பொழுதாகிவிட்டது நாங்கள் இங்கே வாரதுக்கு. ஆகவே வந்து நாங்கள் வந்தபொழுது தான் குறைவது இல்லையாக்கள் இந்த அதில் நிற்கிற வந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் கை எல்லாம் அப்படியே வச்சிருப்பினோம். பார்த்தா அவை ஒரு சில நிற்கிற மாதிரியே நிற்பினோம், அசையவே மாட்டினோம். அப்போ அப்படியே தான் நிற்பினோம். நாங்களும் கரநேரமாக பார்த்தோம். அவை ஏதாவது ஒரு அசைவு இருக்கொண்டு எந்த ஒரு அசைவும் இல்லை. அப்படியே ஒரு நாங்கள் சொல்லிவிருந்தால் என்னை பிடிச்சி வச்ச பிள்ளையார் போல நிற்கிறேன். அதே மாதிரி தான் பிடிச்சி வச்ச பிள்ளையாரை போல தான் நிற்கணும். ஆனால் அவர்கள் கை வந்து இவ்வாறு வச்சிருந்தார்களோ அவ்வாறே அந்த கையை வைத்தபடி நிற்கிறார்கள். அதான் ஒரு இதாக இருந்துச்சு. பாருங்க இவ்வளோ மக்கள் நிற்கிறார்கள் என்று. இன்றைக்கு குறைவு தான், இவ்வளோ பெரிய பெருந்தொகை என்று சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நிற்கிறார்கள். வந்தவர்கள் சென்றவர்கள் எல்லாம் வந்தவர்கள் சென்றவர்கள் போனவர்கள் நின்றவர்கள் என்று போக மிகுதியானவர்கள் நிற்கிறார்கள். அவ்வளவுதான். அவர்களும் நிழற்படங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். படங்கள் எடுத்து பதிவுகள் செய்து நாளைக்கு அவர்கள் இதேபோல் பதிவேற்றம் செய்வார்கள். அங்கே பாருங்கள், அவர்கள் அப்படியே எவ்வாறு நின்றார்களோ அதை போலே அவர்கள் ஒரு பிரம்பு தடியொண்ட பிடிச்சபடியே நிற்கிறார். ஒரு கோல், என்ன கோல்ன்னு தெரியல. அது அவர் வைத்திருக்கிற கையில் என்னென்று சொல்லி அதுக்கு ஏதாவது பேர் இருந்தால் தயவு செய்து எழுதிவிடுங்கள், எனக்கு தெரியவில்லை. அதுவும் ஒரு நிலவாயில் தான். அங்கால அப்படியே நான் நினைக்கிறேன். அதான் வேண்டும் தங்குறதுக்கு போகிறது தெரியாது தான். அந்த வாயிற்காவலர்கள் அப்படியும் தெரியல. அதை தொடர்ந்து அதிலே தான் நிற்கணும். அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே அதை போயினோம். இனி வந்து உள்ளுக்கு போக முடியாது. ஏன்னா உள்ளுக்கு இருந்து எல்லோரையும் வெளியில் போக சொல்லியாச்சு. ஆகவே அதை வந்து இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்போ இனி வந்து நாங்கள் உள்ளுக்கு போக முடியாது. இனி கூடுதலாக வந்து ஒரு தரம் விட ஆயினம். இனி நாளைக்குத்தான் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு நாளைக்கு போனால் அடுத்த நாளைக்கு போக முடியாது. அதுதான் பாருங்கோ. இதுகளையும் பார்த்து எல்லாருக்கும் பகிருங்கோ. நன்றி உறவுகளை.